தெரிஞ்சவங்கள உள்ள வர்றாங்க. பார்த்தீங்களா காய்ஸ், லைனாக உக்காந்துட்டு இருக்காங்க. பார்க்குறீங்களா, இந்த மண்டபம் தான் காய்ஸ். இது ஃபஸ்ட்டு மண்டபமாக இருந்தது. நாம் அப்படியே போவோம் காய்ஸ். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் சார் இருக்கார் இல்லை காய்ஸ். ஸோ அவருடைய சமாதியை தான் காய்ஸ் போயிட்டு பார்க்கலான்னு தான் காய்ஸ் இருக்கேன். ஸோ நான் வந்து நேற்று நைட்டு 2 மணிக்கு நான் எங்கள் ஊர்லேருந்து கிளம்புனேன் காய்ஸ். ஸோ இன்றைக்கி காலையில் தான் சென்னைக்கு வந்தேன். ஸோ சென்னைக்கு வந்துட்டு போய் பார்க்கலான்னு எப்படி காய்ஸ். ஸோ அதனால தான் நானும் கிளம்புறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க இப்போ சமாதி எந்தளவுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த வழியெல்லாம் எப்படி சரி பண்ணியிருக்காங்க, போயிட்டு மக்களால் பார்க்க முடியுமா, அது எல்லாத்தையும் நம்ம போயிட்டு ட்ரை பண்ணலாம். வாங்க போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு கிட்டே வந்துவிட்டோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் உள்ளே போயிட்டு சமாதியை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஆம்புலன்ஸ் எப்போயுமே நின்றுட்டு இருக்கும் போல். போலீஸ், ஆமாங்க, போலீஸும் இருக்காங்க. எப்படி உள்ளே போகிறது? இந்த சைடு தாங்க போகிறாங்க. நான் ரோடு கிராஸ் பண்ணிருக்கோம். பார்த்தீங்களா காய்ஸ், லைனாக உக்காந்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, ஆனால் நான் எடுத்துகிட்டே தான் போகிறேன். மக்கள் பார்த்தீங்கன்னா போனபடியாக தாங்க இருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஓ, அன்னதானமும் தராங்க போல காய்ஸ் இங்கே. ஆனால் நம்ம வந்தது அதுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்தது பார்க்குறதுக்கு போவோம் முதல்ல. இதோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த மண்டபம் தான் காய்ஸ். இது ஃபஸ்ட்டு மண்டபமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தலைமை செயலகமாக மாற்றிட்டாங்க இதை. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்களா கூட்டமாக இருக்குது. நம்மளும் போவோம். நான் மட்டும்தான் காய்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ, அங்கே பாருங்கள் காய்ஸ், நியூஸ் சேனலில், யூடியூப் சேனலில் தெரியல, இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டோம். வெயிட் பண்ணி தாங்க போகிற மாதிரி இருக்குது, கூட்டமாக இருக்கிறதுனால. போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக லைன் மூவ் ஆகிட்டே இருக்குது. மியூசிக் போட்டு விட்டுருக்காங்க போல இருக்குது காய்ஸ். நாம் அப்படியே போவோம் காய்ஸ். உங்களுக்கு தெரியுதுங்களா? இன்னும் அந்த சைடு. ஸோ இன்னும் நான் உங்களுக்கு அந்த சைடு ஃப்ரண்டில் காட்டுறேன். ஃப்ரண்டில் கிட்ட போகலான்னு நினைக்கிறேன் காய்ஸ். நம்ம வெயிட் பண்ணியே போவோம். வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாம். ஜென்ஸ் அனுப்புவாங்க, நம்ம மட்டும் கேட்போம். இந்த அரசியல் பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்கள உள்ள வர்றாங்க. இங்கே சார் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு இருக்காங்க.
அவருக்கு மரியாதையை செலுத்திட்டு வந்தாச்சு guys. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வாங்க, வந்துட்டு மரியாதை செலுத்திட்டு போங்க. ஏதோ திவாங்கிற சேனல் தாங்க, தினாங்கிற சேனல்ல இருந்து இவங்களும் அங்கே ஷூட்டிங்கில் எடுத்துகிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் முடிச்சுட்டு மரியாதை செலுத்திட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே போகிற வழியில் அன்னதானமும் கொடுத்துட்டு இருக்காங்க கைஸ். ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு இங்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே போலீஸ்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போவோம். ஸோ நான் உங்களுக்கு வெளியே வந்துட்டு இந்த லொக்கேஷன் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வெளியூரில் இருந்து வரீங்கன்னா எப்படி இங்கே வரதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க போவோம். ஸோ காய்ஸ், நீங்கள் ஒரு வேளை இவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு பார்க்குறதுக்கு வரீங்கன்னா நீங்கள் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாப்பிங்கில் உங்களை இறக்கி விடுவாங்க காய்ஸ். ஸோ 14 இந்த பஸ் நம்பர்லாம் நீங்கள் கேட்டு ஏறினீங்கன்னா உங்களை இந்த இடத்துக்கு வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் விஜயகாந்த் மண்டபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு மரியாதை செலுத்திட்டு போகலாம் guys. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.